ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு வீக்கெண்டு சனிக்கிழமை, அதோடு இல்லாமல் கார்த்திகை மாதம் அமாவாசை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. இந்த கார்த்திகை மாதத்தினுடைய அமாவாசைக்கு என்ன தனி சிறப்பு, அது ராசி பலனுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ராசி பலன்ல நம்ம பலன்கள் அப்படிங்கிறத விட இந்த அமாவாசைக்கு சிறப்பாக என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் 12 ராசிக்காரர்களும் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியே நம்ம பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. மேஷ ராசியிலிருந்து அப்படியே 8வது ராசியான விருச்சிகத்துல தான் இன்னைக்கு சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமையக்கூடிய இன்று இந்த சனிக்கிழமையே ரொம்ப விசேஷமான ஒரு நாள். சனி பகவானை நம்ம ஆயுள் காரகன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம செய்யக்கூடிய பாவங்கள், நம்ம பண்ணுற கஷ்டங்கள், நம்ம படக்கூடிய அந்த கர்ம வினைகள், இது எல்லாத்துக்குமே யார் தலைவன் அப்படின்னா சனி தான். அண்ட் அதில் நம்ம பித்ருக்கள் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு ஒரு தினம் இன்றைய நாள் அமாவாசை. ஸோ இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சூரியனோட சேர்ந்திருக்காரு. அதில் புத பகவானும் சேர்ந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த அமாவாசை சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பூர்வ புண்ணியகாரகன் சூரியன் இன்னைக்கு 8ஆம் இடத்துல அமாவாசை அந்த திதியாக அமைந்திருக்கிறது. ஸோ 12 ராசிகளில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை அமாவாசை பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் வாங்கிறதுக்கு ஒரு பரிபூரணமான ஒரு நாள் தான் சொல்ல வேண்டும். இன்றைய நாளில் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம்? அன்னதானங்கள் ரொம்ப சிறப்பு. அதுலேயும் அரிசி வாங்கி சிவன் ஆலயத்தில் கொண்டு போய் கொடுங்க. செய்த பாவங்கள் எல்லாமே தீரும். சந்ததிகளுக்கு ரொம்ப புண்ணியம். ரிஷபராசி அன்பர்கள், இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். இந்த சனிக்கிழமையான அமாவாசை திதியில் நீங்கள் முக்கியமாக இன்னைக்கு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பது தான். 7ஆம் இடத்துல சப்தமத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், புதன், ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான், குரு சந்திர யோகத்தோடு இந்த நாள் அமைந்தாலும் கூட சூரியனும் சந்திரனும் சேர்ந்த சப்தமத்தில் சந்திர பகவான் அஸ்தங்கத தோஷமாக அமைந்திருக்கிறார். அதனால பசுமாட்டில் கூட அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பசு ரொம்ப சிறப்பு. ஸோ சந்திரன் நீச்சம் பெற்று குரு பகவான் ஜென்மத்தில் இருந்து 8ஆம் இடத்துலையும் சுக்கிரன் இருக்கிறதுனால ஒரு நல்ல கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். அதோட மட்டும் இல்லாமல் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறாங்க. ராசிநாதன் புதன் இருக்கிறார். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு ஜென்ரலாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, புதன் காற்றுக்கு அதிபதி. அதனால இவங்களுக்கு இந்த கை கால் குடைச்சல், எஸ்பெஷலி இந்த ஷோல்டர்ஸ், அதே மாதிரி காது ப்ராப்ளம், இஎன்டி ப்ராப்ளம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறையா இருக்கும். அந்த நிவர்த்திக்கு ரோக நிவர்த்தின்னு சொல்கிறது 6ஆம் இடத்துல. அதே போல் நமக்கு கடன், இது ரெண்டும் நிவர்த்தி ஆகிறதுக்கு இன்றைய நாளில் அற்புதமான பரிகாரமாக நீங்கள் பைரவருக்கு போயிட்டு நீங்கள் மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணலாம். ஒரு அரளி மாலை வாங்கி சாத்தி அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க வீரபத்ரருக்கு இன்னைக்கு வெத்தலை மாலை போடுறது ரொம்ப சிறப்பு. கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன், இன்னைக்கு சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகமாக இருக்கிறார்கள். கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் செவ்வாய் வீட்டிலையும் செவ்வாய் சந்திரன் வீட்டிலையும் ரெண்டுமே நீச்ச பலம். அது நீச்சபங்க ராஜயோகமாக அமைகிறது. ஸோ எத்தனையோ குறைகள், அஷ்டமத்தில் சனி இருக்கிறாரு, நமக்கு எந்த வேலை எடுத்தாலும் தடங்கல், குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், இப்படி இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த அமாவாசை ரொம்ப சிறப்பான ஒரு தினம். குலதெய்வ பிரார்த்தனை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். அம்மன் ஆலய வழிபாடு ரொம்ப சிறந்தது. அங்காள பரமேஸ்வரி கோவிலுக்கு போயிட்டு அங்கே அன்னதானங்கள் செய்யுங்க. எடுத்த காரியத்தில் வெற்றி. சிம்மராசி நேயர்கள், ராசிநாதன் சூரியன் நமக்கு 4ஆம் இடத்துல சந்திரனோட சேர்ந்திருக்கிறாரு. ஸோ இந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாஸ்து தோஷங்கள் இருப்பவர்கள் இவங்க இன்றைய நாளில் வாராகி அம்மனை சென்று வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. வராகருக்கு பிரார்த்தனை செய்து வராக கவச்சம் படித்தாலும் குடும்பத்தில் உறவினர்களால் ஏமாற்றப்பட்டவர்கள், கூட பிறந்தவர்களால் ஏமாற்றப்பட்டவர்கள், சொத்தினால் நமக்கு நஷ்டம் ஏற்பட்டது, இது எல்லாமே சரியாகிறதுக்கு இன்னைக்கு வராக கவச்சம் படிக்கலாம்.
வாராகி அம்மனை பிரார்த்தனை செய்தாலும் இன்றைய நாள் நல்ல நாளாகவே அமையும். கன்னி ராசி நேயர்கள், நமக்கு ராசிநாதன் புதன் வந்து 3ஆம் இடத்துல சூரியனுடனும் சந்திரனுடனும் இருக்கிறாங்க. ஸோ தாயாரோட ஏதாவது கருத்து வேறுபாடு, அம்மா வந்து என்கிட்ட பேச மாட்டேங்கிறா, இல்லை அம்மா விட்டு நான் ரொம்ப தள்ளி இருக்கேன் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு வந்து பச்சரிசி தானம் செய்யலாம். பெருமாள் ஆலய வழிபாடு ரொம்ப சிறந்தது. இன்னைக்கு கன்னிராசி நேயர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல எடுத்த தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நாள். துலாம் ராசி நேயர்கள், ராசிநாதன் சுக்கிரன் வந்து நமக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ல குடும்பஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் புதன் சஞ்சாரம். 12ஆம் இடத்துல கேத்து பகவான். இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் குடும்பத்தில் நம்ம சொல்ற சொல்லுக்கு மரியாதையே இருக்காது, இல்லை நம்ம சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, இப்படி வருத்தப்படுபவர்களுக்கு, இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க குலதெய்வ பிரார்த்தனை செய்யறது ரொம்ப சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்கள், இன்னைக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு தான் அமாவாசை திதியினுடைய பரிபூரண பலன் கிடைக்கும். சூரியன் சந்திரன் முழு பலத்து, அதாவது சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கிறாரு, சூரியனோட சேர்ந்திருக்கிறாரு. இன்னைக்கு சிவன் ஆலய வழிபாடுகளும் மற்றும் அம்மன் ஆலய வழிபாடுகளும் ரொம்ப சிறந்தது. 6 கால பூஜை செய்யக்கூடிய ஆலயத்திற்கு சென்று தீபாராதனைகள் செய்து அர்ச்சனையும் செய்து வர பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கும். கடலோரத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்கள் அல்லது சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய குளங்களில் மீன்களுக்கு பொறியிடுவது சிறப்பு. தனுசு ராசி நேயர்கள், இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது. நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று ஒரு சிலருக்கு அமையும். ஆன்மீகத்தில் ஆர்வங்களும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். ஆன்மீக தலைவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியமும் ஒரு சிலருக்கு அமையலாம். பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனதில் கவலைகளும், எதிர்பார்த்த வேலைகளில் சற்று எதிர்பார்த்த நேரத்தில் வேலை அமையாததால் சில ஏமாற்றங்கள் உண்டு. தனுசு ராசி நேயர்கள் இன்றைய நாளில் விநாயகர் ஆலய வழிபாடும் அன்னதானங்களும் செய்யலாம். மகர ராசி அன்பர்கள், இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் உண்டு. பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும். கடன் பிரச்சனைகள் தீர இன்றைய நாளில் நீங்கள் விநாயகர் ஆலய வழிபாடுகளும் மற்றும் சிவன் ஆலயத்தில் அபிஷேகங்களும் செய்யலாம். கும்பராசி நேயர்கள், ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. குடும்பத்தில் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்கள் இடத்தில் வந்து சேர வழி பிறக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையும் உருவாகும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் உண்டு. நீண்ட தூர பிரயாணங்கள், ஆன்மீக சிந்தனைகள் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர்களை சந்திப்பதிலும் இன்று உங்களுக்கு மனதில் நிறைவு கிடைக்கும். விநாயகரை வழிபாடு செய்து இன்று பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கு அன்னதானங்கள் செய்யலாம். மீனராசினியர்கள், இன்னைக்கு நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. மீனராசினியர்களுக்கு இன்றைய நாளில் குடும்ப உறவினர்கள் ஒருவர் மூலமாக நன்மைகள் நடக்கும். இன்று விநாயகர் ஆலயத்தில் வழிபாடுகளும் மற்றும் அன்னதானங்களும் செய்யலாம். 12 ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். இன்னைக்கு கேள்வி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசையின் சிறப்பு என்ன? இதுதான் வந்து நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஸோ சனி பகவான் அப்படின்னாலே அவர் ஆயுள் காரக்கன் அப்படின்னு சொல்கிறோம். நான் வந்து ஆரம்பத்திலேயே சொன்னேன், சனி பகவான் வந்து நம்ம என்ன மாதிரியான கர்மா செஞ்சுருக்கிறோமோ, நீ நல்லது பண்ணால் உனக்கு நல்லது பண்ணுறாரு, நீ கெட்டுதல் பண்ணீங்கன்னா உனக்கு கெடுதல் பண்ணுறாரு. ஸோ ஒரு நீதி அரசன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை, அதுவும் கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, சூரியன் வந்து விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார், செவ்வாயினுடைய வீட்டில். அவர் புதன் கூட சேர்ந்திருக்கிறாரு. இதில் சந்திரன் நீச்ச பலம் பெற்று இருக்கக்கூடியது. ஸோ இந்த கார்த்திகை மாதம், அதாவது வைகாசி மாதத்தில் எப்படி சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கிறாரோ, இந்த கார்த்திகை மாதத்தில் சூரிய பகவான் சந்திரன் வந்து நீச்ச பலம் பெற்று இந்த அமாவாசை திதியில் இருக்கிறாரு. அதாவது நமக்கு எப்படி வந்து வைகாசி மாதத்தில் அமாவாசையும் பௌர்ணமியும் எப்படி ஒரு சிறப்போ, ஏன்னா வைகாசி விசாகம் வந்து உங்களுக்கு சூரியன் ரிஷபத்தில் இருப்பார், சந்திரன் நீச்ச பலம் பெற்றிருப்பார்.
அண்ட் வைகாசி மாசத்துல இருக்கக்கூடிய அமாவாசையில சந்திரன் உச்சபலம் பெற்றிருப்பாரு. சூரியன் அவர் கூட சேர்ந்திருப்பாரு. அதே போல தான் இந்த கார்த்திகை மாதமும். அதனால தான் இந்த கார்த்திகை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, பூமியில் இருக்க பூமி குளிர்ந்திருக்குன்னுவாங்க. பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திற்குமே ரொம்ப அற்புதமான ஒன்று. வாஸ்து நாள் ரொம்ப அற்புதம். போயிடுச்சு நமக்கு வாஸ்து நாள். போன சாட்டர்டே தான் வாஸ்து நாள் முடிஞ்சது. இந்த கார்த்திகை மாதத்தில் அதுவும் சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை, சூரிய பகவான் செவ்வாய் வீட்டில் இருக்கிறதுனால, பூமி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திற்குமே ரொம்ப நல்லது. அதனால இன்னைக்கு வராக பெருமானையும், வாராகி அம்மனையும் வழிபாடு செய்தால், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு லாபங்கள் கண்டிப்பாக உண்டு. அண்ட் பித்ரு காரியங்கள் கண்டிப்பாக ஒரு அமாவாசை திதினாலே பித்ரு காரியங்கள் செய்யாமல் இருக்க மாட்டோம். வீடு லிட்டிகேஷன்ல இருக்கு, இல்லை எனக்கு நல்ல வீடு அமையணும், புதுசா நான் வீடு வாங்கணும், இப்படி ஆசைப்படுறவங்களும் இன்றைய நாளில் வராகரை பிரார்த்தனை செய்து வராக கவச்சம் படிக்கலாம். வாராகி அம்மனுக்கும் மஞ்சள் மாலை சார்த்து பிரார்த்தனையை செய்யலாம். என்ன நேயர்களே, கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய அமாவாசையின் சிறப்பு என்ன? அதுவும் சனிக்கிழமை ஸ்திர வாரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சனிக்கிழமையில் அதுவும் சனி பகவான் நம்மளுடைய நீதி அரசன். அவருடைய நாள்ல ஒரு பித்ருக்களுக்கு நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னாலே பெரும் புண்ணியம்தான். இந்த நாள்ல நம்ம என்ன பரிகாரங்கள் செய்யறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். சுப தினத்தில் 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களையும் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி. வணக்கம்.